Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Vlogs of Niti. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வெரி 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 ஹாப்பி நியூ இயர். ஸோ உங்களுடைய இந்த 2025 சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஓட என்னுடைய பெஸ்ட் அண்டு ஃபேவரட்டான மேக்கப் ப்ராடக்ட்டை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஆர்டர் வைஸ் எப்படி நான் மேக்கப் லேயர் பண்ணுவேனோ அந்த மாதிரி நான் ஆர்டர் வைஸ் சொல்கிறேன். ஸோ அதை அப்படி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மேக்கப் வந்து மாய்ஸ்சரைசர் போடாமல் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீங்களுமே மேக்கப் வந்து மாய்ஸ்சரைசர் போடாமல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு அப்புறமா நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன். ப்ரைமருக்கு வந்து என்னுடைய அல்டிமேட் ஃபேவரேட் வந்து ரெனில இருந்து இந்த பாலிவுட் ஃபில்டர் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் நம்ம ஃபேஸில். ஸோ இப்போ பாருங்கள், என் கை வந்து எனக்குள்ள நான் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் கொஞ்சோண்டு அமௌண்ட் எடுத்து, ஸோ இங்கே தெரியுதா இந்த இடத்துல ஷைனிங்காக இருக்குது, போட்டேன்னா அப்படியே அந்த இடத்துல என்ன ஆயிடுது, அப்படி பிளர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, உங்களுக்கு போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா, ஸோ இதை போட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அப்படியே பிளர் ஆகிடும். ஒரு ஃபில்டர் போட்ட மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக ஃபில்டர் போட்டு ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா? ஸோ அது அப்படியே உங்களுடைய போர்ஸ் அண்ட் அந்த உங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்சர் அப்புறம் ஆயிலினஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அது எல்லாமே அப்படியே ஃபில்டர் போட்ட மாதிரி மறைச்சு உங்களுக்கு ஸ்மூத்தாக ஒரு லேயர் கிடைக்கும் மேக்கப் போடும்போது. ஸோ சூப்பரான ஒரு ப்ரைமர், சாரி சூப்பரான ஃபில்டர்னு சொல்ல வந்து சூப்பரான ஒரு ப்ரைமர். அப்புறம் கலர் கரெக்ட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் கலர் கரெக்ட் வாங்கினேன், இந்த இயரோடைய ஸ்டார்டிங்கில் வாங்கினேன் ஆரஞ்சு கலர் கரெக்டர் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து. ஆக்சுவலி இதோடைய பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நான் சொல்லிட்டேன்ல, ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர், நாட் கலர் கரெக்டர், இட்ஸ் அ லிக்விட் கன்சீலர். ஓகேங்களா? ஸோ பட் ஆரஞ்சு கலர்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ரொம்ப 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 சூப்பரான பிக்மெண்ட்டில் இருக்கும். இன்னும் வரமாட்டேங்குது. எஸ் வந்துருச்சு. சி இவ்வளோண்டு லைட்டாக இத்தனையோண்டு ஒரு டாட் தான் வச்சேன். ஸோ எந்த அளவுக்கு அது பிக்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு என்னால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுது பாருங்கள். ஸோ என் ஃபேஸ்க்கு பட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இவ்வளோண்டு ஒரு டாட் வச்சாலே போதும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பில் பண்ணி பாருங்கள். நான் இவ்வளோண்டு ஒரு டாட் தான் வச்சு அதே என்னால் எவ்வளோ தூரத்துக்கு பில் பண்ண முடியுது இல்லையா? ஸோ இது வந்து அவ்வளோ பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் எடுத்தாலும் போதுமே சூப்பராக பிக்மெண்ட் ஆகி உங்களுடைய அந்த அண்டர் ஐலாம் உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆயிரும். ஸோ சூப்பரான கன்சிலர். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, நான் வந்து இப்போ தான் மேக்கப் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் மேக்கப் அந்த கலர் கரெக்டர் எப்படி பண்ணுறது, கலர் கரெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நீங்கள் ஹை எண்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இது சூப்பரான ஒரு கலர் கரெக்டர், சூப்பராக பிளெண்ட் ஆகும். தென் ஈஸியாக அந்த ப்ராடக்டை வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ என் கை வந்து மெஸ்ஸி ஆயிடுச்சு, இட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கன்சீலர். நான் ஃபர்ஸ்ட் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இன்சைட்ல இருந்து இந்த 1 part கன்சீலர் இருக்கு இல்லையா, இதுதான் வாங்கினேன். பட் ஷேட் நேம் வந்து NC1 ப்ரொக்கைலைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இதை நான் ஃபினிஷ் பண்ண போறேன். ஸோ தரையை தொட்டுருச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த ஸ்விஸ் பியூட்டியை காட்டிலும் பயங்கரமான பிக்மெண்ட், பயங்கரமாக இருக்கும் பிக்மெண்ட். இப்போ நான் அந்த ஆரஞ்சு வந்து எங்க போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. ஸோ இந்த ரேட் என்னமோ 100க்குள்ள தான் நினைக்கிறேன். 100 or 115 எனக்கு தெரியல. 95 100 115 தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா சேம் கன்சிலர்ல இருந்து தான். இது மெப்ளினோட ஏஜ் ரிவைன் எரேசர். ஸோ அண்டர் ஐஸ் அண்ட் அப்பர் ஐலிட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த பிக்மெண்ட் எல்லாம் போக்குறதுக்கு இந்த கன்சிலர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது லேட்டஸ்ட்டாக தான் இப்போ தான் வாங்கியிருந்தேன். செப்டம்பர் மிட்ல அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ கடைசியாக வாங்கிட்டேன். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் நான் வாங்கினதுக்கு காரணம், இது திருகி அந்த ப்ராடக்ட் வரும் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி. ஸோ இதோடைய பிக்மெண்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து திருகிட்டேன். ஸோ கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து எனக்கு என்னுடைய ஷேடு, கரெக்டாக என்னுடைய ஷேடு.
ஸோ இதுக்கு முன்னாடி நான் இன்சைட்டில் காட்டினது வந்து என்னோட ஒரு ஷேட் வந்து லைட்டர், பட் அது எனக்கு இஷ்யூஸ் இல்லை. ஜஸ்ட் நான் அது ஃபுல் ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு மேட்ச் ஆகிடும். ஸோ நார்மல் ஃபேஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து எனக்கான கரெக்ட் ஷேடு. ஸோ நான் இது கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த கன்சிலர் போட்டு மேலே சீல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக என்னுடைய ஃபேஸ் வந்து ஈவன் அவுட் ஆகிடும். ஸோ இது வந்து என்னுடைய ஃபேவரெட், இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபேவரெட், எனக்கு மோஸ்ட் ஃபேவரெட் இந்த இன்சைட். பட் இப்போ லேட்டஸ்ட் ஃபேவரெட் கன்சீலரில் இந்த ஏஜ் ரிவைண்டர், அப்புறம் கலர் கரெக்டரில் ஸ்விஸ் பியூட்டில இருந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர். ஸோ இது மூணுமே கன்சீலர் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பில் தான் வரும். ஸோ நான் வந்து ஃபவுண்டேஷன் பர்சன் இல்லை. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து அவ்வளோவா நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் கன்சிலருக்கு அப்புறமா நான் மேக்கப் போடுறேன், ஃபவுண்டேஷன் போடுறேன் அப்படின்னா கன்சிலருக்கு அப்புறமா ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு அதில் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ரீசெண்டாக பிடிச்ச ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா இந்த ஃபேஸஸ் கனடாலேருந்து ஆல் டே ஹைட்ரா மேட் ஃபவுண்டேஷன் 3-in-1 ஃபவுண்டேஷன், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். இதில் SPF கூட இருக்குது, SPF 30 இருக்குது. ஸோ சூப்பரான, அதாவது மீடியம் கவரேஜ். எனக்கு ஃபவுண்டேஷன் போடுற பழக்கம் இல்லை, பெருசாக ஃபவுண்டேஷன் பிடிக்கவும் பிடிக்காது. எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல் கவரேஜோட வெளியே போகணுன்னு எனக்கு ஆசை இல்லை. இதுவுமே என்னுடைய கரெக்ட் ஷேடு தான். ஸோ இதுவுமே கொஞ்சம் மீடியமான கவரேஜ் வந்து கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து இது மீடியமான கவரேஜ் வந்து கொடுக்கும். சூப்பரான ஃபவுண்டேஷன். சப்போஸ் நீங்கள் வந்து எனக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிக்காது, நான் பெருசாக கவரேஜ்லாம் எதிர்பார்க்கல, பட் எனக்கு பார்க்கும்போது என் ஸ்கின் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக தெரியணும் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ என்னுடைய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா ஃபேஸஸ் கனடாலேருந்து ஆல் டே ஹைட்ரா மேட் ஃபவுண்டேஷன். நான் அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷனுக்கு அப்புறமா என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா ப்ளஷ். ஸோ ப்ளஷில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ப்ளஷ் பிடிக்கிறதுக்கு ரீசனே இந்த இன்சைட்டோட பார்க்குறதுக்கு அழுக்காக இருக்குது, அவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ளஷ் பிடிக்கிறதுக்கு ரீசனே இந்த இன்சைட்டோட இந்த ப்ளஷ்ஷை யூஸ் பண்ணி தான். இது சூப்பர் பிக்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரியும் இன்சைட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியான ரேட் தான். பட் அந்த ப்ராடக்டோடைய பிக்மெண்டேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதை முடிச்சுட்டு அதான் வர மாட்டேங்குது. ஸோ இங்கே பாருங்கள், சூப்பரான பிக்மெண்டெல்லாம் இருக்கும். ஸோ போட்டு அப்படின்னா கொஞ்சமாக இந்த ப்ராடக்ட் இப்போ நான் எடுத்தது இல்லையா, இந்த ப்ராடக்ட் நான் 2 சீக்ஸுமே போட்டு முடிச்சிட முடியும். அதுவே எனக்கு நல்லா பிக்மெண்டடாக வெளியே தெரியும். ஷேடு எனக்கு அதில் கொடுக்கவே இல்லையே. க்ரீம் ப்ளஷ்ன்னு போட்டிருக்கு, 10 கிராம்னு போட்டிருக்கு. பட் சாரி, இது என்ன ஷேடுன்னு தெரில. பட் நான் வாங்கியிருப்பேன் இல்லையா, ஸோ அதில் போயிட்டு டீட்டெயில்ஸ் பார்த்தா தெரியும். அப்படி பார்க்கும்போது நான் இங்கே எனக்குள்ள மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஷேடு கலருமே சூப்பரானது. அதே மாதிரி எனக்கு ப்ளஷ் போட்டோம் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா ஒரு மாதிரி கோமாளி மாதிரி இருப்போம், பஃபுன் மாதிரி தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன். பட் இதை இன்சைட் போட்டு நான் பழகுனதுக்கப்புறம் ஓகே நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ப்ளஷ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு ப்ளஷ்ல வந்து ரொம்ப ஃபேவரட், இன்சைட், கே பியூட்டி. ஸோ அதுக்கப்புறமா ப்ளஷ்க்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹைலைட்டருக்கு வந்து நான் பெருசாக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரோப் தனியாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து NYBேலேருந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே சூப்பராக இருக்கும். ஃபேஸஸ் கனடாலேருந்தும் இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து சூப்பராக இருக்கும். இதோட ஷேட் வந்து ரோஸ் கோல்டு. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இப்போ கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன், தெரியுதா? ஸோ நான் ஃபேஸ் ஃபுல்லாமே இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியும். இதை போடும்போது கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் வரும். ஸோ ரொம்ப சூப்பரான ஸ்ட்ரோப் க்ரீம் அப்படின்னா இந்த ஃபேஸஸ் கனடா அண்ட் NYB. அந்த டியூப் வந்து இப்போ இல்லை, ஏன்னா அது தீர்ந்து போச்சு எனக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிடுவேன். அதுக்கு வந்து இந்த மெப்ளினோட காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மேட்டாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மாவு பூசின மாதிரி மேட்டாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஸோ மேட் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மாதிரி க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா செட்டிங் ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது உங்களுடைய மேக்கப்புமே எங்கேயுமே ரிமூவ் ஆகாது, கலையாது. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி மேட்டாக இருக்கிற
மேக்கப்பில் வந்து நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி மெல்ட் ஆகி ஒரு உள்ளக்க இருந்து ஒரு க்ளோ வர மாதிரி வரும். நீங்கள் நார்மலாகவே மேக்கப் போட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஆயிலெலாம் வெளியே வந்து ஒரு மாதிரி க்ளோ கிடைக்கும். பட் அது இன்னுமே உங்களுக்கு நல்லா க்ளோவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாம். செட்டிங் ஸ்ப்ரேல எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வந்து இன்சைட்லேருந்து நான் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, பட் அதோடைய எக்ஸாக்ட் நேம் வந்து எனக்கு தெரியல. பட் அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ உள்ளே வந்து ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு கலரில் ஒரு கிளிட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் லிக்விட் மாதிரி இருக்கும். நம்ம அதை ஷேக் பண்ணோம் அப்படின்னா அந்த லிக்விட் எல்லாமே உள்ளே இருக்கிற வாட்டர் எல்லாமே அந்த மாதிரி கிளிட்டராக மாறிடும். லைக் இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் மாதிரி மாறிடும். ஸோ அதை ஃபேஸில் அடிச்சோம் அப்படின்னா ரொம்ப சைனியாக ரொம்ப க்ளோவியாக தெரியும். ஸோ அதனால எனக்கு அந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ லாஸ்ட்டாக நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது வந்து அந்த செட்டிங் ஸ்ப்ரே. அதுக்கப்புறம் ஐஸுக்கு ஸோ காஜல் போடுற பர்சன் வந்து இல்லை. அதே மாதிரி மஸ்காரா ஐலைனர் இந்த மாதிரி நான் டெய்லி எப்போவுமே மேக்கப்னா போடுற பர்சன் வந்து நான் இல்லை. ஸோ மெயின்லி நான் ஐஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த பேக்கோட ஐப்ரோ டிஃபைனர். ஸோ இது வந்து இப்போ தான் வாங்கினேன். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டானது என்ன அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ஐப்ரோ பேலட் இருக்குது. அதோடைய பிக்சர் வேணால் இங்கே சைடில் போடுறேன். ஸோ அதில் தான் நான் போட்டு ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணி பழகினேன். அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஃபேவரேட்டான ஒரு பேலட். பட் என் பொண்ணு வந்து அதை உடச்சிட்டாங்க. அதில் இருக்கிற பவுடர்ஸ்லாம் தனித்தனியாக கலண்டு வந்துருச்சு. அதனால தான் இந்த பேக்கோட இது வந்து வாங்கினேன். இல்லை அப்படின்னா ஸ்டில் நான் அதை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது என்னுடைய ஃபேவரேட்டான பேலட். அதை நல்ல பிக்மெண்டடாக இருக்கும். எனக்கு ஸ்விஸ் பியூட்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அப்படின்னா அது எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பேக்கோட ஐப்ரோ டிஃபைனர் இதுவுமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட் பார்ட் லிப்ஸ்டிக்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக் என்ன அப்படின்னா ஸோ எனக்கு இந்த இயரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக் என்ன அப்படின்னா இந்த மெப்ளினோட வினைல் சூப்பர் ஸ்டே வினைல் இங்க். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. லிப்பி அப்படிங்கிற ஷேட் நம்பர் 10 லிப்பி அப்படிங்கிற ஷேட். இது வந்து ஒரு மாதிரி நியூட் பீச் நியூட் இது மாதிரி நியூட் பிங்க்ல இருக்கும். சாரி, இது ஒரு மாதிரி நியூட் பிங்க்ல இருக்கும். லிப்ஸில் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இதோடைய ஃபார்முலேஷன் ஸோ சில பேருக்கு வந்து இது பிடிக்கலன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும். ஸோ இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ஃபேவரேட். அதே மாதிரி இப்போது ரீசன்ட் ஃபேவரேட் என்ன அப்படின்னா ஃபேஸஸ் கனடாலேருந்து காம்ஃபி மேட் வாவ். ஸோ இதோடைய ஃபார்முலேஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி காம்ஃபி மேட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உதட்டில் போட்டுனே ஒரு மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். குயிக்காக ட்ரை ஆகிடாது, கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். பட் அதோடைய ஃபார்முலேஷன் உங்கள் லிப்ஸில் போயிட்டு அது அப்சர்வ் ஆகிற விதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கில் இது ஒரு ஃபேவரேட். அதுக்கு லைனர் இது வந்து என்னுடைய சிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து 3 ஷேட்ஸ் வந்து வச்சுருக்கேன். என்னென்ன ஷேட்ஸ் அப்படின்னா ஸ்கேண்டலஸ் ப்ரௌன், டீப் டான், எக்ஸாட்டிக் ப்ரௌன். யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் வந்து இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு இப்போது அல்டிமேட் ஃபேவரேட் ஆயிடுச்சு. லிப் லைனர் இல்லாமல் இப்போல்லாம் எனக்கு லிப்ஸ்டிக் போடவே பிடிக்க மாட்டேங்குது. ஆஃப்டர் நான் லிப் லைனர் வாங்கினதுக்கு அப்புறமா அதுவும் வரைக்கும் லிப்ஸ்டிக் வந்து நார்மலாக எப்பயும் போல தான் போட்டுட்ருந்தேன். பட் அதுக்கப்புறமா எனக்கு இது ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் என்னுடைய ஃபேவரேட்ஸ் 2024 என்னுடைய ஃபேவரேட்டான மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் இவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் ஒரே நாளில் எப்போவுமே லேயர் பண்ணிட்டு போவேன்னா இல்லை. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு போவேன். ஒரு நாள் ஸ்டோப் க்ரீம் மட்டும் போட்டுட்டு போவேன், ஒரு நாள் கன்சீலர் மட்டும் போட்டுட்டு போவேன், தென் ஒரு நாள் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு போவேன். ஆனால் எப்போ எது போட்டாலும் ப்ரைமர் போட்டுட்டு தான் போடுவேன். நீங்களுமே ப்ரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசர் ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணாமல் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா உங்கள் மேக்கப் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கறதுக்கு நான் ரொம்பவே ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் 2025 வந்து என் சேனலுக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐ ஹோப் 2025 வந்தது அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ் போடுவேனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். எனக்கு சப்ஸ்கிரைபரே இவ்வளோ தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோஸை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம், லைக் பண்ண சொல்லலாம், எல்லாமே பண்ண சொல்லலாம், ஒன்றுமே தப்பில்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.